இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். 2 ராஜாக்கள் 2:9-10. 2 ராஜாக்கள் 2:9-10. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேளன். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் பலம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசம் மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். அப்போ இந்த வேத வார்த்தையின்படி 2 ராஜாக்கள் 2:9-10 சொல்லப்பட்டிருக்கிறதன்படி எலியா எலிசாவை நோக்கி, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்று சொல்லியிருப்பதை 2 ராஜாக்கள் 2:9 காணக்கூடியதாக இருக்கிறது. இதே மாதிரியான கேள்வி தற்போதைய விசுவாசிகளிடமும் கேட்கப்படுகிறது. நாங்கள் கொஞ்சம் வேதத்தை நாங்கள் படித்திருந்தால் தெரியும், பல முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேணும், நான் உனக்கு என்ன செய்ய வேணும் என்று சொன்னதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த கேள்வி தொடர்ச்சியாக விசுவாசிகளை நோக்கி வந்து கொண்டிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து அந்த கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கேள்விக்கு இப்பொழுது சில வருஷ காலமாக விசுவாசிகளினால் கொடுக்கப்படும் பதில்கள்
குழப்பம் நிறைந்ததாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேணும் என்று கேட்டால் அதற்கு அவர்களுடைய பதில்கள் மிகுந்த குழப்பம் நிறைந்ததாக இருக்கிறது. அநேகர் தமக்கு பணம், புகழ், கல்வி, அந்தஸ்து, செல்வாக்கு, அங்கீகாரம், அனுமதி, ஆதிக்கம் என இப்படி பல வேண்டுகோள்களை முன்வைக்கிறார்கள். அதாவது இந்த பூமியிலே எப்படி நாம் மற்றவர்களால் கௌரவமாக கருதப்படுவோம், நாம் எப்படியாக இருக்கிறோம், பூமியில் இருக்கிறவைகளை அவர்கள் தேடுகிறார்கள். எங்களுக்கு புகழ் வேணும், எங்களுக்கு கல்வி வேணும், எங்களுக்கு அந்தஸ்து வேணும், எங்களுக்கு செல்வாக்கு வேணும், எங்களுக்கு அங்கீகாரம் வேணும், எங்களுக்கு அனுமதி வேணும், ஆதிக்கம் வேணும். இந்த மாதிரி பூமிக்குரியவைகளை கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறார்கள் என்பது அவர்களுடைய பதிலிலிருந்து தெளிவாக தெரிகிறது. சுவிசேஷத்தின் நிமித்தம் அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் பிரசங்கிக்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தந்தார். இந்த ஜெப கூட்டங்களில் நான் உங்களுக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது முந்தி சொன்ன அதே மாதிரியான பதில்கள் தான் அநேகமான விசுவாசிகளிடத்திலிருந்து வந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது நான் கேட்டிருக்கிறேன், நான் எதற்காக உங்களுக்கு ஜெபம் பண்ண வேணும்? அப்போ அவர்கள் பூமியில் உள்ளவைகளை பற்றி தான் கேட்கிறார்களே தவிர பரலோகத்தில் இருக்கிறதை அவர்கள் கேட்பதாக இல்லை. சில இடங்களில் வேதத்தோடு தொடர்பில்லாத வேண்டுதல்களை அறியாமையின் நிமித்தம் விசுவாசிகள் கேட்பதுண்டு. அப்போ வேதம் தெரியாத, முதிர்ச்சி அடையாத, வளர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்கள் இந்த பூமிக்குரிய விஷயங்களை அதிகமாக கேட்பதுண்டு. மிகவும் சொற்பமானவர்களே வேத வாக்கியத்திற்கு ஏற்ப எலிசா போன்று இரட்டிப்பான ஆவியின் பரம் எனக்கு வேண்டும், இரட்டிப்பான ஆவியின் பரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வெகு சொற்பமானவர்களே கேட்கிறார்கள். அப்போ வெகு சொற்பமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்கிறார்கள், எங்களுக்கு இரட்டிப்பான ஆவியின் பரம் வேண்டும், இரட்டிப்பான ஆவியின் பரம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ எலிசா வேண்டிக் கொண்டது போலவே நாம் கேட்க வேண்டும் என்பதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். இப்போ இந்த அதே மாதிரியாக லூக்கா 12:31 மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவைகள் என்று சொல்லப்படுகிறது எது? இதை பற்றி 3 யோவான் 2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ இவைகளை என்று சொல்லிக்க அதுக்கு ஏற்கனவே பதில் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன தேவையோ அவ்வளவு 3 யோவான் 2 இருக்கு. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உங்களுக்கு கொடுக்கப்படும், சரீரத்தின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு கொடுக்கப்படும், பணத்தின் ஐஸ்வர்யம் கொடுக்கப்படும் என்று சொல்லி 3 யோவான் 2 இவைகளை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால்
முதல் நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையுமே என்பதை விசுவாசிகள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய ராஜ்யம். அவருடைய நீதி என்றால் என்ன? அவர் சிலுவையில் செய்து முடித்த நீதி. அவர் சிலுவையில் செய்து முடித்த நீதியை பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனை அறிந்து இதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எலிசா குறிப்பாக ரெட்டிப்பான அபிஷேகத்தை எலியாவிடம் வேண்டிக் கொண்டதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், அநேகமான போதகர்கள் இப்பொழுது அபிஷேகத்தை விற்பனை செய்வதில் கூடிய கவனத்தை செலுத்துகிறார்கள் என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியத்தில் அப்படி கொடுக்கலாம் என்று சொல்லி எதுவும் சொல்லப்படவில்லை. அபிஷேகத்தை விற்பனை செய்பவர்களிடத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. போதகர்கள் அபிஷேகத்தை விற்பனை செய்திருந்தால் இனிமேலும் அவர்களிடத்தில் எந்த விதமான அபிஷேகமும் இல்லை என்பது நிரூபணமாகிறது. எப்படி இல்லை? அவர்களிடத்தில் அபிஷேகம் உண்டு. சில பேர் கேட்கிறார்கள் என்னமானால், அப்படி இல்லை, அவர்களிடத்திலேயும் அபிஷேகம் உண்டு என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அது உண்மை, அவர்களிடத்திலேயும் அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் அது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அல்ல, அசுத்த ஆவிகளுடைய அபிஷேகம் என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால், அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதில்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கிக்காதபடியினால் வேறொரு ஆவியினால் அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனபடியால் வேறொரு ஆவியினுடைய அபிஷேகமே அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எலிசா கேட்ட அபிஷேகம் எலியாவிடம் கிடையாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எலிசா கேட்ட அபிஷேகம் எலியாவிடம் கிடையாது. அதுவும் இரட்டிப்பான அபிஷேகத்தை எலிசா கேட்டான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதனை எலியாவினால் கொடுக்க முடியாது. அப்போ தன்னிடம் இல்லாததை அவன் எப்படி கொடுப்பான் என்பது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஆயினும் எலிசா அதனை விரும்பினான். ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்தே வர வேண்டும் என அவன் எதிர்பார்த்திருந்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே விசுவாசிகளாகிய இருக்கிற நாமும் விரும்புவது வேத வாக்கியத்துக்கு இசைவானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூமியில் இருக்கும் பொழுது தான் வளர்ந்த ஊராகிய நசரத்தில் உள்ள யெகோவாலயத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை பற்றியும் அதனால் என்ன செய்ய முடியும் என்பதனை பற்றியும் லூக்கா 4:18-19 சொல்லியிருப்பதை நாம் கவனத்துக்கு எடுத்து கொள்ள வேண்டும். அப்போ எலிசாவும் தனக்கு அபிஷேகம் வேணும், இந்த மாதிரியே தானம் செய்ய வேணும் என்று சொல்லி அவன் மனதில் சிந்தித்திருப்பான். அப்போ ஆண்டவர் என்ன மாதிரி என்று சொன்னால், தனது அபிஷேகம் இதுக்கு, அந்த அபிஷேகத்தை நான் என்னத்துக்கு பாவிக்க போகிறேன் என்று சொல்லி லூக்கா 4:18-19 தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது பற்றி லூக்கா 4:18-19 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்கவும் பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, என் மேலே அபிஷேகம் இருக்கிறது, அந்த அபிஷேகத்தை கொண்டு நான் என்ன செய்வேன் என்றதை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக லூக்கா 4:18-19 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்து தேவனால் நிரப்பப்பட்டார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவன் அவருக்கு அளவில்லாமல் ஆவியை கொடுத்தார், அளவில்லாமல் ஆவியை கொடுத்தார் என்று யோவான் 3:34 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னென்று அவருக்கு அளவில்லாத ஆவியை கொடுத்தார் என்று சொன்னால் அவர் மனுஷனாக வந்திருக்கிறார். அப்போ மனுஷனாக செயல்படுகிறதா இருந்தால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால தான் அவர் செயல்பட வேண்டும். அவர் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். அவர் அந்த பாவம் இல்லாதவராக இருக்கிறபடியினால் அவருக்கு அளவில்லாமல் தேவன் ஆவியை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்குள்ளுக்குள்ள பாவம் இருக்கிறபடியினால், விசுவாசிகளாயிருக்கிற நமக்குள்ளுக்குள்ள பாவம் இருக்கிறபடியினால் அளந்தே கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசியும் கிறிஸ்துவனால நிரப்பப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் விசுவாசிய ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் அந்த ஊழியத்திற்கு தேவையான அபிஷேகத்தை அவர் நிச்சயமாக கொடுப்பார். மேலதிக அபிஷேகம் விசுவாசியின் தேவைக்கேற்ப அவன் எவ்வளவாக தனக்கு கிடைத்த ஊழியத்திற்கு உண்மையாக இருக்கிறான் என்பதை பொறுத்தே கொடுப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் கிறிஸ்துவே அதனை தீர்மானிப்பார். இது பற்றி யோவான் சாணன் லூக்கா 3:16 யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறான். அப்போ அதிலிருந்து தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கிறது, விசுவாசிகளுக்கு அபிஷேகம் கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியினால் ஒரு விசுவாசி தனக்கு தேவையான அபிஷேகத்தை அல்லது இன்னொருவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் மாதிரி தனக்கும் தருமாறு கேட்க முடியும். ஏன் கேட்க முடியும் என்று சொன்னால், எலிசா கேட்டிருக்கிறான், அந்த மாதிரி எனக்கும் வேணும் என்று சொல்லி அதே மாதிரி மற்றவர்களும். அப்போ அநேகமான விசுவாசிகள் அப்போ கேட்கலாமோ, அப்படி கேட்கலாமோ என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். நிச்சயமாக கேட்கலாம், ஆனால் தருகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். கொடுப்பது கர்த்தரிடத்தில் தங்கியிருக்கிறது. இது பற்றி 1 கொரிந்தியர் 12:11 இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சித்தத்தின்படி இதனை பகிர்ந்து கொடுக்கிறார். அபிஷேகத்தை அவரே பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினாலே ஒரு போதகர் தனக்கு கிடைத்த அபிஷேகத்தை இன்னொரு மனுஷனுக்கு அவன் மேல் கைகளை வைத்து அவனில் தன்னுடைய அபிஷேகத்தை இறங்க பண்ணுவது கேலிக்கிடமானதும் தேவதூஷணமும் என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க எலிசா கேட்டுக்கொண்டதை எலியா கொடுக்க முடியாமல் இருந்தும் எலிசா அப்படி கேட்பதற்கு கர்த்தர் அனுமதித்தார். எலியா மூலமாக கர்த்தர் அதனை கொடுப்பதற்கு ஒரு நிபந்தனையும் விதித்திருக்கிறார். நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், அந்த நிபந்தனை என்னவென்றால், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்ன நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், எலியா ஒரு நிபந்தனை. இப்போ ஆண்டவர் எலியா மூலம் இந்த நிபந்தனையை எலிசாவுக்கு தெரிவிக்கிறார். என்ன அந்த நிபந்தனை என்று சொன்னால், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்ன
நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான எண்ணத்தை ஏற்கனவே கர்த்தர் எலிசாவுக்கு கொடுத்திருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் அவன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் எலிசாவை விட்டு வேறு இடத்திற்கு போகும் பொழுது நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி அவன் சொல்லி கொண்டிருந்தான். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? ஏற்கனவே கர்த்தர் அந்த மாதிரியான எண்ணத்தை அவனுடைய இருதயத்தில் போட்டிருந்தார். அப்படியே நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதனை விசுவாசத்தினால் காண வேண்டுமே தவிர கிரியைகளினால் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், எந்த காலத்திலும் தேவனிடத்தில் இருந்து ஒரு வாக்கு தத்தத்தை நாம் பெற வேணுமா இருந்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நிபந்தனையை நிறைவேற்றும் பொழுதே வாக்குத்தத்தம் நமக்கு கொடுபடும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எலிசாக்கு கொடுத்த நிபந்தனை என்னென்று சொன்னால், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்ன நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவதானமாக என்னோடையே ஒட்டி கொண்டிரு, என்னை பார்த்தபடியே இரு, நான் போகிறத நீ கண்டாயிருந்தால் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எலியாவில் உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என எலிசா கேட்டுக்கொண்டான். எலியா அதனை பெறுவது அரிதான காரியம் என்று சொன்னான். அப்போ அதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்னென்று சொன்னால், மிக உயர்ந்த கோரிக்கையை கேட்டிருக்கிறாய். மறுபடியும் சொல்லுகிறேன், நீ மிக உயர்ந்த கோரிக்கையை கேட்டிருக்கிறாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்ன நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஆனபடியினால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ என்ன மாதிரி என்று சொன்னால், தேவனிடத்தில் நாம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். ஆனால் எந்த காலத்திலும் கர்த்தரிடத்தில் பெரிசாக கேட்க வேணும், பெரிசாக கேட்க வேணும். ஏன் பெரிசாக கேட்க வேணும் என்று சொன்னால், அது ஒன்றே நிரூபிக்கிறது, கர்த்தர் மகா பெரியவர். அவரிடத்தில் எதை கேட்டாலும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனபடியால் பெரிதானதை நான் கேட்பேன் என்று சொல்லி விசுவாசிகள் அந்த மாதிரியாக இருதயத்தில் ஒரு சிந்தனையை நாட்டி வைத்திருக்க வேணும். கர்த்தரிடத்தில் நான் கேட்கும் பொழுது மிகவும் பெருசானதையே நான் கேட்க வேணும். ஏனென்று சொன்னால், எலியாவோட மிகவும் அரிதானதை அவன் கேட்டான் என்றதை நாம் அறிந்திருக்கோம். ஆனபடினால மற்றது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், எலியா சொல்லியிருக்கிறார், நீ என்ன காண வேணும், நீ என்ன காண வேணும். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனை கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் காண்கிறது என்ன எழுப்புதலை நீர் செல்லும் சபையில் காண்கிறீர்களா? அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எழுப்புதல் உங்களுடைய சபையில் இருக்குதா? அந்த எழுப்புதலை நீங்கள் காண்கிறீர்களா? உம்மிடத்தில் இருப்பதை விட எப்பொழுதும் தேவனிடத்தில் அதிகமாக கேட்க வேணும் என்ற ஒரு சிந்தனை உம்முடைய இருதயத்தில் இருக்க வேணும். உம்முடைய வேண்டுதல்கள் உம்மால் முடியாத விஷயமாக இருக்க வேண்டும், உம்மால் முடியாத விஷயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வேண்டுதல்களுக்கு தேவன் எந்த விதமான வரையறையும் நிபந்தனையாக இடவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க இங்கே நடந்தது என்ன? முதலாவது அக்கினி வந்தது, அது தேவனுடைய மகிமையை பிரதிபலித்தது. அடுத்ததாக எலியா பரலோகத்துக்கு ஏறி போவதை எலிசா கண்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் எலியா மட்டுமே பரலோகத்துக்கு போனான். ஏனென்று சொன்னால், ஒரு மனுஷனும் அந்த நேரத்தில் பரலோகத்துக்கு போக முடியாது.
ஏன் போக முடியாது? விசுவாசிகளாக இருந்தாலும் எந்த மனுஷனும் பரலோகத்துக்கு அந்த நேரத்தில் போக முடியாது. காரணம், பாவத்துக்கு தீர்வு காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வரவில்லை. அவர் தன்னை பலியாக கொடுக்கவில்லை. தன்னுடைய இரத்தத்தை சிந்தவில்லை. மனுஷனுடைய பாவத்தில் இருந்து அவர் விடுதலை கொடுக்கவில்லை. ஆனபடியால் விசுவாசிகளாக இருந்தாலும் எந்த மனுஷனும் மரித்தாலும் அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அதற்கு பதிலாக அவன் பரதீசுக்குத்தான் போக முடியும். தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனுக்கு எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறபடியினால் இப்போ எந்த மனுஷனும் மரித்தவுடன் உடனடியாக பரலோகத்துக்கு, எந்த மனுஷனும் என்று சொல்லப்படும் பொழுது விசுவாசிகள் பரலோகத்துக்கு போக முடியும், உடனடியாக போக முடியும். அப்பொழுது போக முடியாது, ஏனென்றால் பாவத்துக்கு தீர்வு காணப்படவில்லை. அப்போ எலியா ஒருவனே சுய சரீரத்தோடு பரலோகத்திற்கு சென்றான். மகிமையான சரீரத்தை பெறுவதற்காக எக்கால சத்தம் மூதும் வரையும் அவன் காத்து கொண்டிருக்கிறான். அவன் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது தன் சால்வையை விட்டு சென்றான். எலிசா அதனை எடுத்து கொண்டான். இப்பொழுது அது அவனுக்குரியது. அப்போ எலிசா இப்பொழுது கண்டான். ஆனால் அவனோடு இருந்தவர்கள் அதனை காணவில்லை. அப்போ தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அருகில் கொஞ்சம் தூரமாக நின்று அவர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு தரம் காணவில்லை. அப்போ எலிசா இவன் எலியா ஏறி போனதை அவன் கண்டான். அதாவது என்ன மாதிரி என்று சொன்னால், ஒருவன் தனக்கு தேவையானதை விடாப்பிடியாக பிடிவாதமாக கர்த்தரிடத்தில் கேட்பானாயிருந்தால் அவன் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். எலிசா அருமையான உதாரணமாக இருக்கிறான். அவன் தொடர்ச்சியாக எலியாவை கைவிடாமல் எலியாவை எந்த நேரமும் பின்பற்றி கொண்டிருந்தான். அப்போ அதன் மூலம் அவன் என்ன மாறி என்றால், எலியா போகும் பொழுது அவன் கண்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். எலியா பரலோகத்துக்கு தூக்கி கொண்டு போகும், தேவனால் அழைத்து கொண்டு போகும் பொழுது எலிசா அதனை கண்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மற்றவர்கள் அதனை காணவில்லை. அரிதான காரியத்தை கேள் என்று தேவன் சொன்னார். ஆனபடியால் நாமும் எந்த காலத்திலும் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் அரிதான காரியத்தை கேட்க வேணும். பரலோகத்துக்குரிய விஷயங்களை நாம் கேட்க வேணும். அதுக்காக நாங்கள் பூமியில் எங்களுக்கு தேவையானதொன்றையும் கேட்கக்கூடாதுன்றதல்ல. ஏனென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாக்குத்தத்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:33 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நான் சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், பூமிக்கு ஏற்றவைகளை கேட்காமல் பரலோகத்துக்குரியவைகளை நாம் கேட்போமாக. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.